நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருக்கீங்களா? ஸோ ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் தவிர்த்து நீங்களாகவே உங்களோட நாலேஜை வந்து பெருக்கிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான பாட்காஸ்ட் இருக்குது. பட் அதையும் தாண்டி நீங்கள் புக் மூலயமா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு ஃபியூ கான்செப்ட்ஸ் வந்து நான் படித்த புத்தகத்துலேருந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அது என்ன புக் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் அலோகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது 3 பக்கெட்ஸாக பிரிக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பக்கெட், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் பக்கெட், அண்ட் ஃபைனலாக வந்து ஆஸ்பிரேஷனல் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு 3 பக்கெட்ஸ் வந்து அவர் வந்து பிரிக்கிறாரு. அதை தவிர்த்து டேனியல் கானமனோட திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்த அவர் நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்மளுடைய மன நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு தியரி, அதாவது மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி மார்கோவிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி இதில் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கண்டெக்ஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து அஸ்வின் சாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு த ஆஸ்பிரேஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு அவர் தான் எழுதியிருக்காரு. நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் பேஸ் பண்ணியான விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரேஷனல் இன்வெஸ்டர்னால் என்ன, ப்ளஸ் நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ணி ஆகணுமா, இல்லை உங்களுக்கான ஒரு கோல்ஸ் வச்சுட்டு அதை நம்ம வந்து நோக்கி பயணம் செய்யணுமா அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.